குட் மார்னிங் டாட். வெரி குட் மார்னிங் டியர். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கோவிச்சுக்க மாட்டீங்களே? நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். சொல்லு. எதிர்பாராம நான் ஒருத்தரை சந்திச்சேன். அவர் கூட மனம் விட்டு பழகுற சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் ரொம்ப நல்லவருப்பா. அந்த அவருக்கு வயசு என்ன இருக்கும்? 28 சொன்னாரு. கப்பல் கம்பெனி முதல்ல பெரிய கோட்டீஸ்வரர். அவரை நம்ம கோபாலுக்கு அறிமுகப்படுத்தினியா? இல்லப்பா. ஏன்? பொறாமக்காரப்பா. அவருக்கு தாழ்வ மனப்பான்மை வேற. நான் அந்த பணக்காரோட பழகிறது அவருக்கு பிடிக்கலப்பா. நீ சொல்றத பார்த்தா நீங்க நினைக்கிறது சரிதான்ப்பா. நான் அவரை விரும்புறேன். ஓஹோ, விருப்பத்தை மாத்திக்கிட்டியா? ஏன்பா? தப்பா? அப்படின்னா கோபால் ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. கோபால நான் கட் பண்ணி விட்டுறேன். தீர்மானம் பண்ணிட்டியா? முடிவே பண்ணிட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் அவரோட காரியம் முத்தி போச்சா? வேண்டாமா, பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பெண் ஆணுக்கு செய்யற துரோகம் இருக்கே, அந்த பாவம் சும்மா விடாது. அதுக்கு நான் என்ன செய்யறது? இப்ப எனக்கும் கோபாலுக்கும் கல்யாணமா நடந்துருச்சு. மனச மாத்திக்க பெண்ணுக்கு உரிமை இல்லையா என்ன? அப்கோர்ஸ். ஆனா ஒரு பெண் தன்னை ஏமாத்திட்டதா நினைச்சு அந்த ஏழை பையன் மனசொடிச்சு போயிடுவான். ஒன்ன வச்சு எல்லா பெண்களுமே துரோகம் செய்யறவங்க தான் முடிவு பண்ணிடுவான். நானே ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த கோபாலை கட் பண்ணி விட்டுறேன். அதனால ஏற்படுற பழி மேலேயே போட்டுக்கிறேன். ஒற்றுமையாயிரு. வணக்கம் சார், கூப்பிட்டீங்களாமே? காஞ்சனுடைய நெக்லஸ். நெக்லஸ் எனக்கு சார்? எனக்கு தெரியும்டா. அவ குருட்டு பொண்ணுங்கிற தைரியத்துல அவளுடைய நெக்லஸ் தான் திருடிட்டு போயிருக்க. எங்க வச்சிருக்க? காஞ்சன், என்ன இது? அப்பா, உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நம்ம குடும்பத்துல பழகி நெக்லஸ் திருடிட்டு போயிட்டாமா? சார், சத்தியமா நான் நெக்லஸ் எடுக்கல சார். திருட்டு ராஸ்டி அதுக்குடா. உண்மையை சொல்றியா இல்ல என் பெல்ட்டால அடிச்சு உன் பட்டைய கழட்டமா? இவனை தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, அவன் எப்படி போன உனக்கு என்ன? இல்லப்பா, நான் சொன்னது போய். இவரைத்தான் நான் விரும்புறேன். அப்படின்னா மோகன் என் மேல உங்களுக்கு அதிருப்தி உண்டாறதுக்காக நான் உருவாக்கின கற்பனை பாத்திரம் தான்ப்பா அந்த மோகன். அப்படியா? இருக்கிற காரணத்தை வச்சு சும்மா சோபா மேல இப்படி தட்டுன. ஐயோ, இவ்வளவு ஜோரா ஆக்ட் பண்றான்னு இவங்கிட்ட பாக்குறதையாவே. ஆமா காஞ்சன், இப்படி ஒரு நாடகத்துக்கு என்ன தயார் பண்ணது உங்க அப்பா.